வட்டத்தின் மையத்தை நோக்கி ஒரு வட்ட வடிவே மேஜைப்பா. சரிப்பா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் சிம்பிளாக போட்டுங்கப்பா. ஒரு சர்க்கிள் போட்டுங்க, ஒரு வட்டம். இல்லை எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேரா? 1 2 3 4 5 6. இதெல்லாம் இந்த வட்டத்தின் மையத்தை பார்த்த மாதிரி இருக்காங்களா? பாருங்கப்பா, இதான்பா, இது கிளியராக பாருங்கப்பா. இந்த வட்டத்தின் மையத்தை பார்த்த மாதிரி தான் அவங்க சேர் போட்டிருக்கு. வட்ட வடிவ மேஜை. ரைட்டா? இதில் நீங்கள் என்ன பேசிக்காக பார்க்கணுன்னா, இப்படி பார்க்குறவங்களுக்கு இது லெஃப்ட்டுப்பா, இப்படி ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரைட்டு. நீங்கள் வேணால் நோட் புக்கு கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்குறவங்க இது லெஃப்ட்டு, நீங்கள் வேணால் நோட் புக்கு வேணால் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி பார்க்குறவங்க ரைட்டு, வேறு ஒன்றும் இல்லைப்பா. நான் உங்களை பார்க்குறேன், எனக்கு லெஃப்ட்டு இது, ரைட்டு இது. நீ என்ன பார்க்கும்போது லெஃப்ட் ரைட் மாறுதில்ல, இது தான், வேறு ஒன்றும் இல்லை. சர்க்கிள்லேயும் அதே தான். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறான்னு பாருங்கப்பா. டி என்பவர் கியூ மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் அமரவில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை விட்டுருங்க. ரைட்டா? ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கா, வேறு, ஆனால் என்ன வேறு என்ன ஆனால் வேறு நபர்களுக்கு இடையே அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாப்பா? அப்போ டி என்பவர் கியூவுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில் அமரல. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கான், டி இஸ் நாட் பிட்வீன் கியூ அண்ட் எஸ் பட் சம் அதர் ஒன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கியூவுக்கு எஸ்ஸுக்கு இடையில டி வரல, வேறு யாரோ இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போ இல்லை நமக்கு என்னவா இன்டெரக்டாக புரிய வருது, கியூவுக்கு எஸ்ஸுக்கு இடையில யாரோ ஒருத்தர் இருக்கான், ஆனால் அது டி கிடையாது. ரைட்? வேறு யாரோ இருக்காங்க. சரிப்பா, அடுத்த கண்டிஷன் பாருங்கப்பா. என்ன சொல்லியிருக்கான், பி இஸ் நெக்ஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்பா. வியோடைய இடது பக்கமாக பி அமர்ந்திருக்கிறார்னு சொல்கிறோம். அப்போ எங்கே இருந்தோனாலும் ஆரம்பிக்கலாம். இது வந்து வட்ட வடிவம் தானே, ஃபஸ்ட்டு சீட்டு செகண்ட் சீட்லாம் கிடையாது. இப்போ வி இங்கே இருக்காருன்னு வச்சிங்களேன், அவரோட லெஃப்ட்டுனா இதுப்பா, இதானே இடது போகிறோம். அப்போ அங்கே யாருப்பா இருக்காங்க, பி. இதை போட்டுருங்கப்பா. ஓகே தானேப்பா? வியோட லெஃப்டில் பி. எங்கே இருந்தோனாலும் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிலாம் கண்டிஷன் கிடையாது. அடுத்த கண்டிஷன் பா, இதே தான்ப்பா. பியோட வலது பக்கம் 4வது இடத்துல 6 இருக்காரம்பா. அப்போ பியோட வலது பக்கம்னா என்னப்பா, பி இப்படி தானே பார்க்குறாரு, இதானே அவரோட வலது பக்கம். 1 2 3 4. 4வது இடத்துல யாருப்பா இருக்காங்க சொல்லுங்கள்? பியோட வலது பக்கத்தில் யார் இருக்காங்க? 6. இந்த கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இன்னும் ஒன்று தான்ப்பா இருக்குது. இப்போ என்னப்பா சொல்லலாம், க்யூவுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில, இல்லை க்யூ எங்கே இருக்கார், எஸ் எங்கே, ஓகேங்க, எங்கே இருக்க சான்ஸ் இருக்குப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா. க்யூவுக்கும் எஸ்ஸுக்கு இடையில யார் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்போ க்யூவும் எஸ்ஸும் எங்கே வர வாய்ப்பு இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். இங்கே க்யூ வந்தால் இங்கே எஸ், இங்கே 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 போடலாம், இதுதான் வாய்ப்பு இருக்குது. ரைட்டாப்பா? வேறு எங்கேப்பா வாய்ப்பு இருக்குது? அவன் என்ன சொல்ல, க்யூவுக்கு எஸ்ஸுக்கு இடையில யாருப்பா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ரைட்டா? இதான சொன்னேன், டி இஸ் நாட் பிட்வீன் கியூ அண்ட் எஸ் பட் சம் அதர் ஒன் அப்படி தானே சொல்கிறான். அப்போ க்யூக்கு எஸ்ஸுக்கு இடையில வேறு யாரோ இருக்காங்க, இதை நம்ம எடுக்கணும். அப்போ டி எங்கேப்பா வரணும், அப்போ கண்டிப்பாக கியூஎஸ் இங்கே தான் வந்தாகணும். அப்போ டி எங்கேப்பா வரணும், ஸோ இங்கே வந்துடுவாருப்பா. அப்போ கியூஎஸ் எங்கேப்பா போடலாம், அது வந்து 2 இடத்துல எங்கே வேணாலும் போடலாம், அது மட்டும் சான்ஸ் இருக்குது. இது க்யூவுக்கு எஸ்ஸுக்கு இடையில் டி வரக்கூடாதுன்ட்டா அப்போ ஆர் வராரு, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ என்னப்பா இதில் கொஷின் கேட்டிருக்கான், இதில் எது வந்து சரியல்லன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னப்பா இருக்குது, 6க்கு வலது பக்கம் எஸ் இருக்கார் பாருங்கப்பா. 6க்கு வலது பக்கம் எஸ் மேபி இருக்கலாம், ரைட்டா, இல்லாமலையும் போகலாம். ரைட்டா? அடுத்தது டி வந்து வியோட வலது பக்கத்தில் இருக்கணும், கரெக்டு தான், வியோட வலது பக்கத்தில் டி இருக்கார். ஓகே. அது ஆப்ஷன் சி, டீயோட இடது பக்கத்தில் யார் வந்து இருக்காங்கன்னா ஆர், அப்போது இது வந்து தப்புப்பா. ரைட்டா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆருடைய வலது பக்கம் பி வரலாம். ரைட்டா? இது பாருங்க, ஆருடைய வலது பக்கம், ஆர் வந்து எங்கே இருக்காரு, இங்கே, ஆரோட வலது பக்கத்தில் பி பாருங்க, இப்படி தானே பார்க்குறது, இதுதானே ஆரோட வலது பக்கம், ஆரோட வலது பக்கத்தில் பி. அப்போது இதெல்லாம் கரெக்டு. இது மேபி ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸ். பட் அவன் சொன்னதில் எது சரியல்ல, உண்மை அல்ல அப்படின்னா ஆப்ஷன் சி தான், இதுதான் உண்மை கிடையாது. இது ஒரு சான்ஸ் இருக்குது, 1 ஆஃப் த சான்ஸ் இருக்குது, பட் இது ஆல்வேஸ் ஃபால்ஸ் தான். சி தான் வந்து இல்லை, இஸ் நாட் ட்ரூ, உண்மை அல்ல, தவறான கூட்டுன்னு பார்க்குறோம். இல்லை பியும் ஆரும் ஒருவேளை பொசிஷனை மாற்றிட்டா இது யார் 2 பேரும் அடுத்தடுத்த சீட்டில் வரணும். ரைட்டாப்பா? அப்படியே சொல்லுங்கப்பா, நம்ம சால்வ் பண்ணதை. கியூ வரலாம், எஸ் வரலாம். இங்கே ஆர் தானேப்பா, இங்கே கியூஆர்எஸ்ஸு, இங்கே அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ பியும் ஆரும் வந்து அவங்க இடங்களை மாற்றிக்கொண்டார். இப்போ இங்கே ஆர் போட்டுங்க,
இங்கே பி போட்டுங்க. இதை நம்ம சொல்கிறோம், அவங்க இடங்களை மாற்றிக்கொண்டார். கரெக்டாப்பா? ஆரோட இடத்துக்கு பி போகிறாரு, பியோட இடத்துக்கு ஆர் வந்துடுறாரு. அவ்வளோதான். இந்த இடத்துல பி வந்துடுறாரு, இங்கே ஆர் வந்துடுறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாற்றிக்கொண்டால் பின்வரும் எந்த ஜோடி ஒன்றாக அமரும்? ஆர்டி இல்லைப்பா, ஆர்என் டியும் அடுத்தடுத்த சீட்டாக பாருங்கள், இல்லை கேப் இருக்காங்க. அப்புறம் பிவி ரைட்டா, இல்லை ஆப்போசிட்டில் இருக்காங்க. அடுத்து விடி ரைட்டா, இது கரெக்டாக இருக்குது. அப்புறம் கியூவி, அது விடி ஆல்ரெடியே நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகுது, இன்டர்சேஞ்சுக்கு முன்னாடியே அப்படி தான் இருக்குது. ரைட்டா? அடுத்து கியூவி ரைட்டாப்பா, கியூ வந்து இங்கே இருக்கார், இங்கே வி, இங்கே கியூ இங்கே இருக்கார் வி, இது ஒன்றாக அமரல, அடுத்தடுத்த சீட்டில் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான். அடுத்ததுப்பா, டீயோட பொசிஷன் என்னன்னு கேட்குறான்ப்பா. ரைட்டா? சரி, நான் செக் பண்ணிடுறேன். இது என்னப்பா சொன்னோம்? பியா, இது வி, டி, இது கியூஆர்எஸ், இது ஆர், இது கியூஆர்எஸ். ரைட்டா? இப்போ டீயோட இடம் கேட்குறான். கியூவோட வலது பக்கத்தில் டி இருக்கணுன்றான். ரைட்டா? கியூவோட வலது பக்கத்தில் டி ஆனால் இல்லை. அடுத்தது பியோட இடது பக்கத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கணும். இது பியோட வலது பக்கத்தில் ரெண்டாவது இடத்துல தான் டி இருக்கார். இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் கியூவுக்கும் ஆருக்கும் இடையில இருக்காருன்றாங்க. ரைட்டா? அதுவும் சான்ஸ் இல்லை. ரைட்டாப்பா? ஃபைனலாக வியோட வலது பக்கம், இது கரெக்டாக இருக்கேப்பா, வியோட வலது பக்கம் உடனடியாக இருக்கார். கரெக்டாக தான் இருக்கேன். வியோட ரைட், இமிடியேட் ரைட்டில் டி இருக்கார்.